ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சியான காலகட்டம். இதுவரைக்கும் ஜென்ம குருவா உட்கார்ந்துருந்தார். இப்ப இந்த குரு என்ன பண்றாரு, தனஸ்தானத்துக்கு போறாரு. அப்போ 2வது ஸ்தானத்துக்கு தனம், வாக்கு, குடும்பம்னு பேரு. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் புருஷ முன்னாடி பிரச்சனை இருந்துச்சா, இப்ப நிவர்த்தி ஆயிரும். உங்க பிள்ளைகளால பெரிய வளர்ச்சி இல்லையா, அவங்க வாழ்க்கையில முன்னேற முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்களா, இப்போ அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி வந்துடும். உங்களுக்கு காசு பணம் நிறைஞ்சிருக்குமா, கஜானா நிறைஞ்சிருக்குமா, வீட்டுல நல்ல காசு பணம் வரும். ஒரு பழைய சொத்தை ஒன்று விற்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, சொத்தை வித்துருவீங்க, அதனால வருமானம் வரும். சில பேர் புதுசா சொத்து வாங்கணும்னு நினைப்பாங்க, வாங்க வச்சிரும். இப்போ நல்ல ஒரு இடம் அருமையா அமைஞ்சிரும். சொந்தமா கார் வாங்குவாங்க, பல பேர் இப்போ வாங்கியிருப்பாங்க, வாங்கிடுவாங்க. சொந்த வீடு, சொந்த காரு, இப்படி ஒரு யோகம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்படுது. அதே மாதிரி இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் என்ன பண்ணுது, இவங்களுடைய வியாதிகளை போக்குது. ரொம்ப நாளா உடல்நல பிரச்சனை இருக்காங்க வச்சுக்கிறீங்களா, இந்த வியாதிகளை போக்குது. பகைவர்களால பிரச்சனை, யார்கிட்ட பேசினாலும் பிரச்சனை ஆகுது. அப்படிங்கிற நேரத்துல குரு பகவானுடைய பார்வை இவங்களுக்குள்ள எதிரிகளையெல்லாம் நீக்கிறது. சில பேர் நான் கடன் வாங்கி பிசினஸ்ல டெவலப் ஆகணும்னு நினைப்பாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ பெரிய உதவி கிடைக்கும், நல்ல கடன் கிடைக்கும், நல்ல டெவலப் ஆவாங்க, வேலை வாய்ப்பு சூப்பரா இருக்கும், பெரிய பெரிய வளர்ச்சி ரிஷபராசிக்காரங்க காண போறாங்க. திரைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சி இந்த நேரத்தில் காத்திருக்கு. திரைத்துறையை சேர்ந்தவங்க, கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் முன்னேற்றம். ஸோ ரிஷபராசிக்காரர்கள் மாபெரும் வெற்றி பெறக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் அமையுது. இவங்க என்ன செய்யணும்னா, தென்குடி திட்டை அங்க சென்று வழிபாடு செய்தாங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மைகள் தாமா, கவலைப்படவே வேண்டாம்.